எனக்கு சம்பாதிக்கிறதுனா 1000 வழி இருக்குது, நான் மக்களுக்கு சேவை செய்யணும்டான்னு சொல்லி பண்ணுறேன். இதை நீங்கள் வந்துட்டு அந்த கிட்னி முறைகேடை நீங்கள் பார்க்குறீங்க. நான் அத்தனை உயிரை காப்பாற்றிருக்கேன், இத்தனை சர்ஜரி பண்ணுறீங்கன்னா இன்னொரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, அதை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்கள் அத்தனை உயிர்களையும் இலவசமாக அந்த 2-3 லட்சம் ரூபாயை கூட வாங்காமல் இலவசமாக மருத்துவ சேவை செய்திருந்தீர்கள் என்றால் நான் மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் அந்த மருத்துவமனை நடத்துவது வியாபார நோக்கத்திற்காக. ஒரு சர்ஜரியில் 3 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் நிற்கிதுன்னா நீங்கள் கருப்பு பணமாக எவ்வளோ வாங்குகிறீர்கள்? அந்த 3 லட்ச ரூபா லாபத்துக்கு தானே நீங்கள் நடத்துகிறீங்க. இன்னும் உயிரை காப்பாற்றணுன்னு பெருசாக சொல்கிறேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் இவ்வளோ பேர் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து துட்டு தர்றேன், அதுக்கான சேவையை நீ செய்கிற, அவ்வளோதானே. நான் ஒரு கொடுக்குற பணத்துக்கு யூ ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ் இல்லையா? வேறு என்ன? அரசு மருத்துவமனை அது என்ன நீ சேவை செய்கிற? நீ திமிரிப்பா இவனுங்களுக்கெல்லாம். சிபிஐ விசாரணைக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சு இவனுங்க இந்த கதிரவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் தெரியும் உங்களுக்கு. அப்படித்தான் இது நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் இது போன்ற உடல் உறுப்பு திருட்டுகளை எந்த மருத்துவமனையும் செய்வதற்கு துணியாது. இது எந்த விசாரணையும் நடக்காதுன்ற திமிரில் தான் கதிரவன் எல்லாருக்கிட்டையும் எட்டாதாங்க நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும்.